வருகிறார். தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷாம். வணக்கம். இப்ப ரெண்டு பேரும் ஒரே கருத்தை முன்வைத்திருக்காங்க. விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொல்ல வராங்க. இந்த ஒரே கருத்தை முன்வைப்பதன் மூலம் நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? விஜய்க்கான ஓட்டு வங்கி என்பது டபுள் டிஜிட் என்று தலைவர்கள் நினைக்கிறார்கள், பெரும்பாலான தலைவர்கள். தினமணி பத்திரிகையிலே தொடர்ந்து விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்று சில தினங்களாக கட்டுரைகள் வெளியிட்டு வருகிறார்கள். பழகற்பையா கட்டுரை ஒரு பஞ்சோடு முடித்திருப்பார். கூட்டணி அரசியலிலே சவாரி செய்வதற்கு குதிரைகள் கிடைக்காவிட்டால் கழுதைகள் கூட போதுமானது என்று. ஒரு வகையில் அது உண்மைதான். அந்த காலத்துல 1967 ஒரு கழுதை மீது 7 தலைவர்கள் ஏறி கோட்டையை பிடிக்க முயற்சிப்பதாக ஆனந்தவுடன் கேலி சித்திரம் வெளியிட்டது. அந்த 7 தலைவர்களில் அண்ணா, காயிதே மில்லத், மாப்போசி, ராஜாஜி போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் அடக்கம். அதாவது திமுக கூட்டணியை அவ்வாறு கேலி செய்திருந்தார்கள். பிறகு திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இது வரலாறு. எனவே பொதுவாகவே கூட்டணி அரசியலில் எந்த கூட்டணியிலும் இடம் கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்துதான் ஆக வேண்டும். விஜய் கூட்டணி என்பது பொருத்தமானது என்று கூட நினைக்கலாம். சில கூட்டணிகளிலே இடம் கிடைக்காவிட்டால் அதற்காக அரசியலை மூடிவிட்டு போக முடியாது. அரசியல் அங்காடி தெருவிலே கடையை மூடுவது என்பது கிடையவே கிடையாது. எனவே திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரையில் விஜய் கூட்டணி அதிலே ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருக்கிறது, தனக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார். ஆனால் அவர் சர்வ ஜாக்கிரதையாக அதற்கு ஒரு இக்கண்ணாவும் வைத்திருக்கிறார். நான் இவ்வாறு கூறியது என்பது கூட்டணியை மனதில் வைத்து அல்ல என்றும் கூறியிருக்கிறார். அதையும் சேர்த்து நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷா.